கொடூரமான பசி அனுபவிச்சிருக்கீங்களா? பசி வந்தா நமக்கு மோஸ்டா எப்படி இருக்கும்? தலை சுத்தும், கை கால்லாம் நடுங்கும். அப்புறம் யாராவது பேசுனாங்கன்னா பயங்கரமா இரிட்டேட் ஆகும்ல. இது ஒரு வேளைக்கு. ஆனா தினம் தினம் பசியோட இருக்கவங்க எப்படி இருப்பாங்கல்ல? அப்படி பசியோட இருக்கவங்க முன்னாடி ஒரு சாப்பாட்டை நம்ம வேஸ்ட் பண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மள பார்த்து கோவமா வரும்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசெல்லாம் ஏதோ பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டை பத்தின தாட் மாறும். சாப்பாட்டை ஏன்டா வேஸ்ட் பண்றோம், ஒவ்வொரு பருக்கைக்கும் நீங்க பதில் சொல்வீங்க. அப்படி ஒரு கதையை தான் நான் சொல்ல போறேன். வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்ட் திவ்யா, நீ சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க. கமெண்ட் பண்ணாட்டி உங்க மனசுல தோணும். அப்படிப்பட்ட ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், கனவுகள் மேய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த கதை கேரளால பயங்கரமான ஒரு அதிரலை ஏற்படுச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த கதையில இருக்க தீம் அந்த மாதிரி. இதை கேட்டதுக்கு அப்புறம் பெரிய சண்டை எல்லாம் வந்தது கேரளால. அப்படி என்ன கதை அப்படின்னா பிரியாணி. எழுதியவர் சந்தோஷ் ஏச்சிகானம். ஸோ இது ஒரு மலையாள கதை. இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க கேவி ஜெயஸ்ரீ. ஸோ இவங்க நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படின்னு சொல்ல ஒரு கதைக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன புக். ஓகேவா, வாங்க கதைக்குள்ள போலாம். கேரளால ஒரு பெரிய பணக்காரர். அவரு அவருக்கு வயசு 86. ஆனா வயசு 86 அப்படின்னால அவருக்கு எதுவுமே மறக்கலைங்க. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயமே ரொம்ப ஞாபகமா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி விஷயத்த கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாரு. என்ன, உங்களோட 4வது மனைவியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா மட்டும் அவருக்கு மறந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ இப்போ இவருக்கு 3வது மனைவியோட மகளோட மகன், அதாவது அவரோட பேரனுக்கு கல்யாணம். அதுக்காக அவர் அவரோட பேரன் யூஎஸ்ல டாக்டரா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு கல்யாணம் பெங்களூர்ல நடக்குது. ஆனால் கேரளால ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இந்த பணக்காரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால இருந்து துபாய்க்கு மரக்கலத்திலே போயிட்டு வந்தவர். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி தான் பணக்கார ஆனாரு. நிறைய மனைவிகள்லாம் இருக்காங்க. ஸோ இவருக்கு ரொம்ப கேரளாலேயே பெரிய பணக்காரர் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரோட பேரனுக்கு அந்த ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா பண்ணணும் எப்படியாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு கேரளால இது யாருமே மறக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவர் ரெடி பண்றாரு பார்த்து பார்த்து. ஸோ அவருக்கு இது மண்டபம்லாம் தேவைப்படவே இல்லைங்க. வீட்டு முன்னாடி பெருசா அரேஞ்ச் பண்றாரு. ஏன்னா அவரோட வீடே பெருசு. 4000 பேர் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னா எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி பந்தல் போட்டா பந்தல்ல இருந்து வீட்டுக்குள்ள நடந்து போறதுக்கே ரொம்ப தூரம் அப்படின்றாங்க. அதே மாதிரி மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர வைக்கிறாங்க. அப்படியே ரொம்ப கலர் கலரா பூக்கள்லாம் தூவி ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டேபிள் மேலேயும் ஒயிட் கலர்ல அழகா துணி எல்லாம் போட்டு செம்மையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கவங்களாம் பயங்கர பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு சர்வெண்ட்டுக்கும். அந்த சர்வெண்ட்ஸ்ல தான் ஒருத்தர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரனுக்கு ஒரு சின்ன வேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. அப்படி ஒரு ஆளை தேடி வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல இருந்து 3 பேர் இறங்குறாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் வங்காளியை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. அவரோட நேம் பார்த்தீங்கன்னா கோபால் யாதவ். ஓகேவா? ஸோ அவரை பார்த்த உடனே ராமச்சந்திரனுக்கு தோணுது, ஓகே இவரு தான் நம்ம வேலைக்கு ஏற்றவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாடி கொஞ்சம் வெயிட்டா ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே வேலை செய்யற மாதிரி ஒரு இரும்பு மனிதர் மாதிரி அவர் தெரிகிறாரு. ஓகே, கோபால் யாதவ கூப்பிடுறாங்க. ஏன்பா நீ எங்க இருந்து வர அப்படிங்கிறனா, பீகார்ல இருந்து வர அப்படின்னு சொல்றாரு. அவர் சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா கோபால் யாதவுக்கு முன்னாடி 3 பல்லு கீழ்பல் விழுந்திருக்கு. வாயில எப்பயுமே பான் பராக் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரு தான். ஸோ அவரை பார்த்துட்டு ராமச்சந்திரன் கேட்குறாரு, எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும், செய்யறியா அப்படின்னு. செய்யறேன் அப்படின்னு. எவ்வளவு கூலி கேட்ப அப்படின்னு. 350 ரூபா. 350 ரூபாவா? நாங்களாம் 350 ரூபாய் தர முடியாது, நாங்களாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் 250 ரூபாய் தான், ஓகேவா அப்படின்னு. அப்படியா அப்படின்னும் போது, ஆமா நாங்க அதுவும் எப்படி கொடுப்போம்னா, கேரளாவை சேர்ந்தவங்கன்னா 600 ரூபாய், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா 500 ரூபாய், வங்காளத்தை சேர்ந்தவங்கன்னா 350 ரூபாய், பீகாருக்கெல்லாம் நாங்க 250 ரூபாய் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிடுறாரா. உடனே இவரு சரி ஓகே அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஒன்று வருது. அந்த கார் வந்தோன்னே ஏற்றி கூட்டிட்டு போறாங்க கோபால் யாதவ. உட்காந்துன்னு இவர் அப்படி போயிட்டே இருக்கும்போது கேட்குறாங்க கோபால் யாதவ், நீ எங்கேருந்து வரேன்னு சொன்ன? நான் பீகார்ல லால் மாத்தியா அப்படின்ற இடத்துல இருந்து வரேன். அப்படியா, அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறப்ப
அங்கே வந்து ஒரு கம்பெனியில் நிலக்கரி எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அந்த கம்பெனியும் அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் சில பேர் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுத்துட்டு இருப்பாங்க 2ஆம் நிலை நிலக்கரியை. அதை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் விற்கிறது தான் எங்கள் வேலை. அது விற்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது தான் எங்கள் வேலை. அது எப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. 40 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து நடந்தே போனோம், இல்லைன்னா சைக்கிளில் போனோம். 250 கிலோ நிலக்கரியை வந்து சைக்கிளில் வச்சுட்டு உருட்டிகிட்டே போனோம். அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, செங்குத்தான பாதையில், அப்புறம் மலை சறுக்கிற இடத்துல, மலை மேலே ஏறி போகிறது, இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தாங்க போவோம். சில சமயம் 40 கிலோமீட்டர்ன்றது 60 கிலோமீட்டர் ஆகிடும். எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்க. அதுவும் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயில் வழியில் போலீஸ் கேட்பாங்க. போலீஸ்கிட்ட நாங்கள் மாமல் கொடுக்கணும். அதுவும் ஃபுல்லாக வாங்கிக்குவாங்க. அதையும் ஐயா ஐயா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுவோம், அழுவோம். ஸோ அப்படி தான் அந்த 150 ரூபாவில் பாதி வாங்குவோம். அந்த பாதியிலையும் வழியில் யாராவது வழிப்பறி கொள்ளையர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்படி எல்லாருக்கிட்டே கொடுத்துட்டு கடைசி எங்களுக்கு 10 ரூபாய் தாங்க மிஞ்சும். அப்படி தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னேன்னா 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இப்போ 250 ரூபாய் என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவர் யோசிக்கிறாரு, சே நம்ம கஷ்டம்னு மற்றவங்க கிட்ட சொல்கிறது ரொம்ப வேஸ்ட்டோ. ஏன்னா நம்ம கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட சொன்னாதான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, புரிஞ்சுக்காட்டியும் நம்ம நிலைமையிலேருந்து யோசிக்கிறவங்க கிட்ட சொல்லணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து சைக்கிளில் வந்து ஓட்டிட்டு வருவார். ஓட்டிட்டு நடு நைட் ஆயிரும் அந்த நிலக்கரியெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது. அப்போ சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இருக்காது. இவரோட பொண்ணு வெறும் பசியில மண்ணை வாரி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவா. அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னு, சின்ன மெலிஞ்ச கழுத்து, உப்புன வயிறு. ஏன்னா மண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு உப்பி கிடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவங்க கிட்ட இருந்தா இவர் இப்படி பேசுவாரா, இவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமை எங்க புரிய போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அந்த இடம் வந்துடுது, அந்த பெரிய பணக்கார வீடு வந்துடுது. பார்த்தா பயங்கரமா தடபுடலா வேலை நடந்துட்டு இருக்கு. பந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இறங்குனோன்னா ஒரு லாரி நிக்குது. ராமச்சந்திரன் இவரை பார்த்து, அதாவது கோபால் யாதவ் பார்த்து, இது என்ன லாரின்னு தெரியுமா, நேத்து தான் இந்த லாரியில இருந்து ஒரு லோடு ஃபுல்லா பாஸ்மதி அரிசி இறங்குச்சு தெரியுமா. இறங்குனதுக்கு அப்புறம் இந்த இடம் ஃபுல்லா அப்படியே மல்லிகைப்பூ வாசம் மாதிரி அந்த பாஸ்மதியோட அரிசி வாசம் வந்து வீசுச்சு. எதுக்காக தெரியுமா இந்த பாஸ்மதி அரிசி? இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரியாணி போட சொல்லியிருக்காரு. சாதாரண பிரியாணி கிடையாது, குழிமந்தி. குழிமந்தினா எப்படி தெரியுமா இருக்கும், அரேபியன் பிரியாணி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க, குழிமந்தி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அந்த பிரியாணி தான் செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் போறாரு. என்ன அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த இடத்துல தான் இவரோட ஒய்ஃபை மீட் பண்றாரு. அவங்க பேர் வந்து மாதங்கி. அவங்களுக்கு இந்த பாஸ்மதி அரிசின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க கடைக்கு போனாலும் பாஸ்மதி அரிசி ஆசையா பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களால அந்த அரிசியெல்லாம் வாங்க முடியாதுல்ல. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த அரிசியை பார்த்து ஆசைப்படும் போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 50 கிராம் அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த 50 கிராம் அரிசியை வாங்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது அந்த பாஸ்மதி அரிசி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. அந்த வாயில் அரிசி சாப்பிடும்போது அரிசி மாவு வெளியே வரும்ல, அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் இந்த கோபால் யாதவ் சொல்கிறாங்க, அப்படியே அவங்க சாப்பிடும்போது அப்படியே பால் வழிஞ்சு வர மாதிரி இருக்கு. அவங்க வாயை கூட துடைக்கல. அது அப்படியே நான் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி நின்று பார்த்துட்டு இருந்தேன். பாஸ்மதி அரிசினா என் ஒய்ஃபுக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்றத அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. பின்னாடி யாரும் வந்து இவரை தட்டுறாங்க. தட்டுறப்போ திரும்பி யாருன்னு பார்க்குறாங்க, ஒரு அத்தர் பாட்டிலை ஃபுல்லாக உடச்சி போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல். யாருன்னு பார்த்தா அந்த பணக்காரரோட 3வது மனைவியோட பேரனுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க, தம்பி. பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்காங்க, இன்னொரு பேரன். அவர் பேரு சினான். அவர் தான் சொல்றாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேரு கோபால் யாதவ் அப்படின்னா. ஓகே, நீங்க தான் இந்த வேலை செய்ய வந்திருக்கீங்களா அப்படி இந்த வீட்டு பின்னாடி பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோன்னே, உனக்கு வேலை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, என்னையா அப்படின்னா, குழி தோண்டணும். எவ்வளோ ஹைட்டுக்கு? உன் ஹைட்டுக்கு தோண்டு, உன் அகலத்துக்கு தோண்டு அப்படின்றாங்க. ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கடப்பாரை எடுத்து குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ கோபால் யாதவ். அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது அப்படியே சினான் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டைலா மொபைலை நோண்டிக்கிட்டு அப்படியே அவங்க காதலி கூட சேட் பண்ணிக்கிட்டு காதில் ஒரு இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு, ஆமா எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன்னா, பீகார்லேருந்து வரேன். பீகாரில் எந்த இடம்? லால் மாத்தியா. உடனே கூகுள் மேப் போட்டு பார்த்துட்டு, லால் மாத்தியாவா? லால் மாத்தியா பீகாரில் இல்லையே,
இல்லைங்கய்யா, பீகார்ல தான் இருக்கு. ஓ, ஓகே ஓகே. பீகார் ஜார்க்கண்ட் இப்ப ரெண்டா பிரிச்சுட்டாங்கல்ல. இப்ப லால் மாத்தியா ஜார்க்கண்ட்ல இருக்கு. அப்ப இவருக்கு புரியல. ஓ, அப்ப நம்ம ஊரும் மேப்ல இருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. எப்பயுமே கோபால் யாதவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சது கைவிட்டு போகுதுன்னா ஒரு பெருமூச்சு மட்டும் விட்டுக்குவாரு. ஸோ அப்போ லால் மாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அப்படி குழி தோண்டும் போது அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். என்ன அப்படின்னா, இவங்களுக்குலாம் என்ன இவ்வளோ பணக்காரங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளாம் ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே குழியை தோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரெண்டோ நிலக்கரி எடுத்துட்டு போகும்போது அவங்க அப்படியே என்ன சொல்றது, அந்த காலையில சாப்பாடு வெறும் காய்கறி அதை மட்டும் வச்சு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த நிலக்கரியை தூக்கிட்டு போறாங்க. அதுவும் மலையில ஏறும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி மலை ஏறிட்டு இருக்கும்போது அவரோட நண்பர் அந்த நிலக்கரி மூட்டையை தூக்க முடியாம தடுமாறி கீழே விழுந்து கண்ணு முன்னாடி இறந்து போறாரு. சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஞாபகம் வந்து, நண்பர் இப்படி இறந்து போயிட்டாருல, எல்லாமே இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழி தோண்டி முடிச்சிடறாரு. அப்படியே கண்ணெல்லாம் கட்டுது. அதனால என்ன பண்றாரு, அப்படியே அமைதியா படுக்கிறாரு கோபால் யாதவ். படுத்தோன்னா இவர் அந்த இந்த தென்னை ஓலை வழியா இவர் மேல வந்து நிலா வெளிச்சம் படுது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே படுத்திருக்காரு. நிறைய காரு ஸ்கூட்டர் எல்லாம் வந்து போறதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே படுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடுறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சினான் வர்றாரு. அந்த பேரன் வந்து, எந்திரி எந்திரி எந்திரி, உனக்கு வேலை வந்துருச்சு எந்திரி அப்படின்னு. என்னங்கய்யா அப்படின்னு ஒரு பேரலை உருட்டிக்கிட்டே வராங்க. அந்த பேரலை உருட்டிகிட்டே வரும்போது என்னன்னு பார்த்தா அது ஃபுல்லாக பிரியாணி, எலும்பு துண்டு, அப்புறம் நெய் வாசத்தில் கமகமன் இருக்கு, நிறைய பீஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிரியாணியை இவர் குழி தோண்டினார்ல அந்த குழிக்குள்ளே கொட்டுறாங்கங்க. கொட்டி நிரப்புறாங்க. இதே மாதிரி 2-3 பேரல் வந்து கொட்டுறாங்க. எல்லாத்தையும் கொட்டி ஃபுல்லாக நிரப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வருது. அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தம் போட்ட பிரியாணி, அந்த பிரியாணியும் கொட்டுறாங்க. கொட்டி முடிச்சதுக்கப்புறம், இங்கே பாரியா, இதை நீ வந்து நல்லா மெதிச்சு சமன்படுத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, ஒரு பிரியாணியை மிதிக்க சொன்னால், அதுவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவரை போய் மிதிக்க சொன்னால் எப்படி இருக்கும். அவரு கஷ்டப்பட்டு அதை மிதிக்கிறாரு, மனசே இல்லாமல் மிதிக்கிறாரு. அப்படி மிதிச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. பொண்ணுங்க பசங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்களா? பொண்ணு பேர் என்ன? பாஸ்மதி. என்னது, பொண்ணு பேரு பாஸ்மதியா அப்படின்னு. ஆமாங்க. சரி, இப்ப பொண்ணுக்கு என்ன கல்யாணம் இதாயிருச்சா? இல்லைங்க. அப்புறம் படிக்கிறாளா? இல்லைங்க. அப்புறம் வேற என்ன பண்றாங்க? பொண்ணு இறந்துட்டா. என்னது, பொண்ணு செத்து போயிட்டாளா? ரொம்ப இறக்கத்தோடலாம் கேட்கல, ஆனா ஒரு மாதிரி ஷாக் ஆகி மொபைலை வச்சுட்டு, பொண்ணு செத்துட்டாளா? ஏன்? பசியில செத்துட்டாளா? ஆமாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பொறுமையா அந்த சமன்படுத்திட்டு, மனசே இல்லாம கால் ஃபுல்லா மசாலு, அதுக்கப்புறம் மண்ணை தோண்டி அந்த மண்ணு இந்த பிரியாணியை மேலெல்லாம் தூவி விட்டுட்டு அந்த குழியை டோட்டலாக மூடிடுறாரு. அப்போ திரும்ப கேட்குறாரு, பசியாலே உன் பொண்ணு இறந்துட்டா? ஆமாம் பசியால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இந்த கதை முடியுதுங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எங்கேயாவது நம்ம ஹோட்டலில் ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணுறோம், 600 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்து வாங்குறோம். ஆனால் அந்த சாப்பாட்டை 2 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுரும். ஆனால் எத்தனையோ பேருக்கு இந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. பிரியாணி பணக்கார வீட்டிலலாம் அப்படிதாங்க. அது ஒரு ஆசிரமத்துக்கோ எங்கேயாவது கொடுத்தா கூட பரவாயில்லல்ல. ஆனால் இந்த பிரியாணி தூக்கி கொட்டுறது அப்படியே, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தானேங்க. ஸோ பசி அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை. நமக்கு வந்து சாப்பாடு அப்படின்றது ஒரு ஆடம்பரமாக போச்சு இப்பெல்லாம். எப்படி எங்கேயாவது போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது மற்றவங்களுக்காக முன்ன பின்ன பேரே தெரியாது, அந்த பேரே தெரியாத ஐட்டம் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி சும்மா 2 வாய் சாப்பிட்டுட்டு தூக்கி வீசுறோம். ஆனால் சாப்பாட்டுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இன்னமுமே இந்த காலத்துலேயுமா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குதுங்க. உயிரை விட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர் பசினால. இது எனக்கும் சேர்த்து தான். இன்னொரு விஷயம், இந்த சந்தோஷ் ஏச்சிகானம் இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒரு மனுஷன் மேலே கலை இலக்கியம் இதெல்லாம் படும்போது அசுத்தமான விஷயம் கூட அவர்கிட்ட மாறுது. ஏன்னா கலைக்கும் இலக்கியத்துக்கும் அவ்வளோ அழகான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரியாணி அப்படின்ற கதையை கேட்டதுக்கு அப்புறம் கேரளாவில் நிறைய பேர் அதிர்ச்சி ஆகுறாங்கங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான கதை, நிறைய பேரால் யோசிக்கப்படுற முடியற அளவுக்கு இந்த இலக்கியம்ன்றது ரொம்ப அழகான விஷயம். இந்த புக்கு வந்து 20 ரூபாய் தாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரே ஒரு புக் மட்டும்தான், ஒரே ஒரு கதை மட்டும்தான் இருக்கும், 20 ரூபாய்.
ஸோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கிண்டலில் கூட பிரியாணி அப்படின்ற ஸ்டோரியை போட்டு படித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.